வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதல்வனின் பிரதான செய்திகளோடு. கனகராயன்குளம் ஏனையன் வீதியில் கோர விபத்து, மரக்கரை ஏற்றிச் சென்ற இரு இளைஞர்கள் பரிதாப உயிரிழப்பு. முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இலகுவாக ஏறியிறங்கும் வகையில் குறைந்த தர வசதியுடன் வடிவமைக்கப்பட்ட 104 மெட்ரோ பேருந்துகள் இலங்கையை வந்தடைந்தன. பொது போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் ஆரம்பம். சுரேஷ் சாலேவின் பாஸ்போர்ட்டில் மறைந்திருந்த ரகசியங்கள் அம்பலம், நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அதிர்ச்சி தகவல்கள். சீருடைக்குள் மறைந்திருந்த போதைப் பொருளுடன் சிக்கிய போலீஸ் அதிகாரி, பின்பு நடந்த தரமான சம்பவம். மனிதர்களை இணைக்க வந்த தொழில்நுட்பம் இன்று பிரிக்கிறதா? மாறும் சமூகத்தை பற்றி மெல்கம் ரஞ்சித் தாண்டகை கவலை. நீதிமன்றம் கைப்பொம்மையாக மாறக்கூடாது, அரசாங்கத்திற்கு சஜித் விடுத்த கடும் எச்சரிக்கை. குடும்ப பிரச்சனையால் மின் கோபுரத்தில் ஏறியவருக்கு நீதிமன்றம் கொடுத்த கடும் தீர்ப்பு. உக்ரைனுக்கு ரகசிய உதவி செய்வதாக குற்றச்சாட்டு, ரஷ்ய பெண் பத்திரிகையாளருக்கு 12 ஆண்டு சிறை. ரோபோக்களும் உளவு பார்க்குமா? சீன தொழில்நுட்பத்திற்கு அமெரிக்கா அதிரடி தடை. ஆகஸ்ட் 12 முழு சூரிய கிரகணத்தை நேரலையில் ஒளிபரப்பும் நாசா. உலகம் முழுவதும் கவனம் பெறும் அரிய நிகழ்வு. வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் ஏனையன் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 25 வயதுடைய இளைஞர்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர். தம்புளையில் இருந்து பருத்துறை நோக்கி மரக்கரைகளை ஏற்றிச் சென்ற சிறிய ரக பாரவூர்தி ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. போலீசாரின் ஆரம்ப விசாரணைகளின்படி குறித்த வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரம் ஒன்றில் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த இரு இளைஞர்களும் உடனடியாக மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் மருத்துவர்களின் தீவிர சிகிச்சை முயற்சிகளுக்கு மத்தியிலும் அவர்கள் இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக கனகராயன்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மேலதிக விசாரணைகளுக்காக வழக்கு எதிர்வரும் நவம்பர் 3 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொது போக்குவரத்து சேவையை நவீனமயப்படுத்தும் நோக்கில் கொள்வனவு செய்யப்பட்ட 104 புதிய மெட்ரோ பேருந்துகள் நேற்று நாட்டை வந்தடைந்துள்ளன. சீனாவின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனம் ஒன்றிடமிருந்து இந்த பேருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் போக்குவரத்து துறையில் தரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் மெட்ரோ போக்குவரத்து திட்டத்திற்கான பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தம் கடந்த மே மாதம் கைச்சாத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே தற்போது 104 பேருந்துகளும் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. வரும் செப்டம்பர் மாதம் மெட்ரோ போக்குவரத்து திட்டம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் இந்த புதிய பேருந்துகள் சேவையில் இணைக்கப்படவுள்ளன. இந்த பேருந்துகள் குறிப்பாக முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இலகுவாக ஏறியிறங்கும் வகையில் குறைந்த தர வசதியுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பயணிகளுக்கு அதிக வசதி, பாதுகாப்பு மற்றும் மேம்பட்ட பயண அனுபவத்தை வழங்கும் வகையில் இந்த பேருந்துகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய மெட்ரோ பேருந்து சேவையின் வழித்தடங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பான மேலதிக தகவல்கள் திட்டத்தின் ஆரம்பத்திற்கு முன்னர் அதிகாரிகளால் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் தன்னை கைது செய்து தடுத்து வைத்துள்ளமைக்கு எதிராக முன்னாள் அரச புலனாய்வு சேவை பணிப்பாளர் சுரேஷ் சாலே தாக்கல் செய்த மனு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது பிரதிவாதிகள் தரப்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்ஷனி ஹேரத் சுரேஷ் சாலே தொடர்பில் பல முக்கிய விடயங்களை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். சுரேஷ் சாலவின் கடவுச்சீட்டில் உள்ள சில பக்கங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் 64 பக்கங்களை கொண்ட ராஜதந்திர கடவுச்சீட்டில் குறிப்பிட்ட சில பக்கங்கள் மட்டுமே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2019 ஆண்டு ஜனவரி மாதம் இந்தியா சென்ற பின்னர் அதே ஆண்டு டிசம்பர் மாதமே நாடு திரும்பியதாக சுரேஷ் சாலே தெரிவித்திருந்த போதிலும் அவரது கடவுச்சீட்டில் 2019 மே மற்றும் ஜூன் மாதங்களில் இந்திய குடிவரவு முத்திரைகள் காணப்படுவதாகவும் சுதர்ஷனி ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் அவர் தெரிவித்த தகவல்கள் தொடர்பில் சந்தேகங்கள் எழுவதாகவும் அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளில் சுரேஷ் சாலே தலையீடு செய்ததாக கூறப்படும் விடயங்கள் தொடர்பிலும் நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சாய்ந்தமருது குண்டுவெடிப்பு சம்பவத்தில் சாரா ஜாஸ்மின் தொடர்பான DNA பரிசோதனை மற்றும் விசாரணைகள் குறித்து சுரேஷ் சாலே அழுத்தம் கொடுத்ததாக அன்றைய காலகட்டத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரியொருவர் வழங்கிய வாக்குமூலத்தை அவர் மேற்கோள் காட்டியுள்ளார். மேலும்
மனுதாரர் அனைத்து உண்மைகளையும் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தாமல் மனுவை தாக்கல் செய்துள்ளதாகவும் தூய்மையான கரங்களுடன் நீதிமன்றத்தை அணுகவில்லை எனவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கடுமையாக வாதிட்டுள்ளார். இதேவேளை குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் ஷானி அபிஷேகரவை விசாரணை பொறுப்பிலிருந்து நீக்குமாறு கோரி சுரேஷ் சாலே தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான விசாரணைகளும் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. தெகிவலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்த உப போலீஸ் அதிகாரி ஒருவர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் F2 புட்லர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். கைது செய்யப்பட்ட 26 வயதுடைய குறித்த அதிகாரியிடமிருந்து ஹெரோயின், கஞ்சா மற்றும் வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த அதிகாரி நீண்ட காலமாக போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாக இருந்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சந்தேக நபர் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கையடக்க தொலைபேசிகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களின் அதிகப்படியான பயன்பாடு காரணமாக குடும்ப கட்டமைப்பும் மனித உறவுகளும் பாதிக்கப்பட்டு வருவதாக பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். சீதுவை பகுதியில் இடம்பெற்ற மத வழிபாட்டு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். தற்போதைய சமூகத்தில் மக்கள் தொழில்நுட்ப சாதனங்களுக்கு அதிக அளவில் அடிமையாகி வருவதாகவும் இதன் தாக்கம் குடும்ப உறவுகள் மற்றும் மனிதர்களுக்கு இடையிலான நெருக்கத்தில் வீழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டி காட்டியுள்ளார். மேலும் திறந்த சந்தை பொருளாதாரம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் சமூகத்தில் நுகர்வு வாதம் அதிகரித்துள்ளதாகவும் பேராயர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் உண்மையான தேவைகளை அடிப்படையாக கொண்ட சந்தை முறைக்கு பதிலாக செயற்கையான ஆசைகள் மற்றும் தேவைகளை உருவாக்கி அதன் மூலம் பணம் ஈட்டும் போக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எல்லையற்ற ஆசைகள் மற்றும் பொருள் சார்ந்த வாழ்க்கை முறை சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாகவும் மனித உறவுகளின் மதிப்பை பாதுகாக்க அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என பேராயர் வலியுறுத்தியுள்ளார். அரசியலமைப்பு திருத்தம் மூலம் ஜனாதிபதி முறையில் மாற்றங்களை மேற்கொள்ள மக்கள் ஆணை வழங்கப்பட்டதே தவிர நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லையை மாற்றி நீதித்துறையை நிறைவேற்று அதிகாரத்தின் கீழ் கொண்டு வருவதற்காக அல்ல என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் முக்கிய தூண்களில் ஒன்றான நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கும் எந்த நடவடிக்கையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டம் நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதித்துறை ஆகிய 3 முக்கிய அமைப்புகளின் சமநிலையிலேயே ஜனநாயகம் பாதுகாக்கப்படுவதாகவும் அவற்றின் அதிகாரங்களுக்கு இடையிலான சமநிலையும் கட்டுப்பாடுகளும் அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நீதித்துறையின் செயற்பாடுகளில் நிறைவேற்று அதிகாரம் தலையிடுவது ஜனநாயகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் இதனால் நீதிமன்றத்தின் மீதான மக்கள் நம்பிக்கை மற்றும் நீதிபதிகளின் சுயாதீனம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் நீதியமைச்சருக்கும் போதிய புரிதல் இல்லையெனில் அரசியல் அதிகார பிரிவினை தொடர்பான மொண்டஸ்கிவின் கோட்பாடுகளை படிக்குமாறு கேட்டுக்கொள்வதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். உலகின் பல நாடுகளில் அரசியல் அதிகாரங்கள் நீதித்துறை மற்றும் சட்டத்துறையில் தலையிட முயன்ற சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அண்மையில் இந்தியாவில் இடம்பெற்ற நிகழ்வுகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பு திருத்தம் என்ற பெயரில் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கும் எந்த நடவடிக்கையும் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலாக அமையும் என எதிர்க்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். குடும்ப தகராறு காரணமாக உயர் அழுத்த மின்சார கோபுரத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட நபர் அதனால் இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்ட நிதி இழப்பை ஈடு செய்ய வேண்டும் என மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கம்பருப்புட்டிய பகுதியில் கடந்த 21ஆம் தேதி இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் குறித்த நபர் உயர் அழுத்த மின்சார விநியோக கட்டமைப்புக்கு சொந்தமான கோபுரத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். இதன் காரணமாக திககொட, கம்பருப்புட்டிய, அக்குரச, முலட்டியன, தேவேந்திரமுன உள்ளிட்ட பல பகுதிகளுக்கான மின்சார விநியோகம் 2 மணித்தியாலங்களுக்கும் மேலாக இடைநிறுத்தப்பட்டது. பின்னர் காவல்துறையினர் அவரது குடும்பத்தினரை சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்ததை அடுத்து அவர் கோபுரத்திலிருந்து கீழே இறங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த சம்பவத்தினால் ஏற்பட்ட நஷ்டம் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக ஏற்பட்ட மின் தடையால் இலங்கை மின்சார சபைக்கு 2,1059 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விசாரணையின் போது குற்றத்தை ஒப்புக்கொண்ட சந்தேக நபருக்கு குறித்த இழப்பீட்டுத் தொகையை செலுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
தேச துரோக குற்றச்சாட்டின் பேரில் பிரபல பெண் பத்திரிகையாளர் தர்ஜா சிபச்சேவாவுக்கு ரஷ்ய நீதிமன்றம் 12 ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனை விதித்துள்ளது. ரஷ்யாவின் பிரபலமான போர்ப்ஸ் ரஷ்யா பத்திரிகையில் அறிவியல் மற்றும் மருத்துவ பிரிவில் பத்திரிகையாளராக பணியாற்றிய தர்ஜா சிபச்சேவா உக்ரைனுக்கு ரகசியமாக நிதியுதவி வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டு கடந்த 2025ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு மாஸ்கோ நீதிமன்றத்தில் ரகசியமாக விசாரணை செய்யப்பட்ட நிலையில் இறுதி விசாரணை நிறைவடைந்த பின்னர் நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். தண்டனையை குறைக்கும் நோக்கில் குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்படும் நிலையில் நீதிமன்றம் அவருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட போது தர்ஜா சிபச்சேவா அதிர்ச்சியடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு உக்ரைன் மீது ரஷ்யா போர் நடவடிக்கை ஆரம்பித்த பின்னர் பத்திரிகையாளர்கள் மீதான கட்டுப்பாடுகள் மற்றும் தணிக்கை சட்டங்கள் அதிகரித்துள்ளதாக சர்வதேச அமைப்புகள் குற்றம் சாட்டி வருகின்றன. உக்ரைனுக்கு உதவியதாகவும் மேற்கத்திய நாடுகளுக்காக செயல்பட்டதாகவும் கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் பெண் பத்திரிகையாளருக்கு விதிக்கப்பட்டுள்ள இந்த தண்டனை சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை காரணமாக குறிப்பிட்டு சீனாவில் தயாரிக்கப்படும் மனித உருவ ரோபோக்கள் உள்ளிட்ட சில அதிநவீன தொழில்நுட்ப சாதனங்களை அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்ய அதிபர் ட்ரம்ப் தலைமையிலான அரசு தடை விதித்துள்ளது. உலகளவில் தொழில்நுட்ப ஆதிக்கத்திற்காக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே போட்டி நீடித்து வரும் நிலையில் அமெரிக்க கூட்டரசு தொடர்பு ஆணையம் இந்த புதிய உத்தரவை வெளியிட்டுள்ளது. இதன்படி வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் மனித உருவ ரோபோக்கள், ரோபோ நாய்கள் மற்றும் பவர் இன்வெர்ட்டர்கள் போன்ற மேம்பட்ட தொழில்நுட்ப சாதனங்களின் இறக்குமதிக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவுக்கு பின்னணியில் குறித்த ரோபோக்களில் உள்ள கேமராக்கள், இணைய இணைப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு அமைப்புகள் மூலம் முக்கிய தகவல்கள் திருடப்படலாம் என அமெரிக்க பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இணைய ஊடுருவல்களின் மூலம் இத்தகைய சாதனங்களை பயன்படுத்தி முக்கிய கட்டமைப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அபாயமும் இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலக ரோபோ சந்தையில் சீனா முன்னணியில் உள்ள நிலையில் உலகளாவிய ரோபோ உற்பத்தியில் பெரும்பங்கை சீன நிறுவனங்கள் கொண்டுள்ளன. குறிப்பாக யூனிட்ரி, ஏஜிபாட் போன்ற நிறுவனங்கள் அதிகளவில் மனித உருவ ரோபோக்களை உற்பத்தி செய்து வருகின்றன. இதனால் அமெரிக்காவின் இந்த தடை சீனாவின் தொழில்நுட்ப துறைக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இதேவேளை அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு என்ற பெயரில் அரசியல் நோக்கத்துடன் அமெரிக்கா செயல்படுவதாக சீனா வெளியுறவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரம் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொழில்நுட்ப மற்றும் வர்த்தக மோதலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வட அரைக்கோளத்தின் பல பகுதிகளில் அரிய மற்றும் கண்கவர் முழு சூரிய கிரகணம் நிகழவுள்ளது. இந்த அபூர்வ வானியல் நிகழ்வை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பார்வையிடும் வகையில் நாசா தனது அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் சமூக வலைதளங்கள் ஊடாக நேரலை ஒளிபரப்ப ஏற்பாடு செய்துள்ளது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு கடந்து செல்லும் போது நிலவின் நிழல் பூமியின் மீது விழுவதால் இந்த முழு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ரஷ்யாவின் வடபகுதிகள், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகள், ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலின் சில பகுதிகளில் சூரியன் முழுமையாக நிலவால் மறைக்கப்படும் காட்சியை மக்கள் காண முடியும். அதேவேளை அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதிகள், கனடா, ஐரோப்பாவின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் வடமேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இது பகுதி சூரிய கிரகணமாக தோன்றும். ஐஸ்லாந்தின் மேற்கு பகுதியில் கிரகணத்தின் உச்சநிலையில் சூரியன் முழுமையாக மறையும் நிகழ்வு 2 நிமிடங்கள் 18 வினாடிகள் வரை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு கிரகணத்தின் ஆரம்பம் முதல் நிறைவு வரை இந்த வானியல் நிகழ்வு சுமார் 4 மணி நேரம் 23 நிமிடங்கள் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதே இரவில் பிரபலமான பெர்சீட்ஸ் விண்கல் மழை மற்றும் அமாவாசை நிகழ்வும் இடம்பெறுவது இந்த கிரகணத்தின் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வை பயன்படுத்தி சூரியனின் வெளிப்புற வளிமண்டலமான கொரோனா பகுதியை ஆய்வு செய்ய நாசா விஞ்ஞானிகள் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர். நாசாவின் அதிவேக ஆராய்ச்சி விமானங்கள் நிலவின் நிழலை தொடர்ந்து பறந்து சூரிய கொரோனாவின் தெளிவான படங்கள் மற்றும் தரவுகளை சேகரிக்க உள்ளன. அதேபோல் ஐஸ்லாந்து மற்றும் ஸ்பெயினில் அறிவியல் பலூன்கள் மூலம் கிரகணத்தின் போது பூமியின் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களும் ஆய்வு செய்யப்பட உள்ளன. அதேபோல் இந்த அரிய நிகழ்வை காண ஐரோப்பிய
ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் திரண்டு வருகின்றனர். எனினும் சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் அல்லது சாதாரண கண்ணாடிகள் மூலம் பார்க்கக்கூடாது என நாசா எச்சரித்துள்ளது. ISO 12312 தரச்சான்று பெற்ற சூரிய கிரகண கண்ணாடிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய நேரப்படி ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு இந்த நிகழ்வு நடைபெறுவதால் இந்தியாவில் இருந்து இதனை நேரடியாக காண முடியாது. இருப்பினும் நாசாவின் நேரலை ஒளிபரப்பு மூலம் உலகெங்கிலும் உள்ள விண்வெளி ஆர்வலர்கள் இந்த அரிய காட்சியை பார்வையிட முடியும் என தெரிவித்துள்ளது. இத்துடன் முதல்வனின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து முதல்வனின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.